Hi students, welcome to our video class. Today we will see about computer applications, practicals, exercise number 5, MySQL, usage of commands in database. So this is fifth practical program in our practical list, MySQL commands, usage of MySQL commands in database. ஸோ MySQL டேட்டாபேஸில் சம் கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ராக்டிக்கல் லிஸ்ட்டில் யூஸ் பண்ண போகிறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த எய்ம் இஸ் டு எக்ஸிக்யூட் ஃபாலோயிங் DDL. ஸோ DDL மீன்ஸ் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அண்ட் DML, டேட்டா மேனிப்புலேட்டிங் லாங்குவேஜ் இன் MySQL queries. ஸோ create, alter, drop. ஸோ இது வந்து DDL கமாண்ட்ஸ். ஸோ select அப்படிங்கிறது DQL கமாண்ட். Then insert, update, delete is a DML command. ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ப்ரொசீஜர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் MySQL command prompt from exam control panel. ஸோ நம்ம exam control panelல MySQL command prompt வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். தென் அதுக்கு லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு தென் எக்ஸிக்யூட் தி given DDL and DML MySQL queries. ஸோ கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி இதோட அவுட்புட் வந்து டு கெட் த அவுட்புட் ஃப்ரம் த கிவன் DDL அண்ட் DML MySQL queries. ஸோ அந்த queriesலேருந்து நம்ம அவுட்புட்டை வந்து கெட் பண்ணணும். ஸோ இந்த 7 கமாண்ட்ஸ்க்கு வந்து சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சின்டாக்ஸ் வந்து தியரியில் படிச்சிருக்கோம். க்ரியேட்னா எப்படி சின்டாக்ஸ் கொடுக்கணும், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணணும்னா how to create the table அப்படின்னு syntax பார்த்துருக்கோம். then how to alter the table, then how to use the database, then how to create the database, then how to drop the database, drop the table, then how to select the details data from the database. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தியரியில் படிச்சிருக்கோம். அந்த தியரியில் யூஸ் பண்ண நம்ம படித்ததை வச்சு நம்ம கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த கமாண்ட்ஸில் ஒர்க் பண்ண வைக்கணும். லெட்ஸ் நவ் வி வில் டூ இட் ஒன் பை ஒன். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம கண்ட்ரோல் பேனலில் வந்து ரன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோ டு ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட்டில் போய் கிளிக் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தென் செலக்ட் எக்ஸாம்ப். ஸோ எக்ஸாம்ப் அப்படிங்கிற ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு தென் கிளிக் எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல். ஸோ இப்போ எக்ஸாம் கண்ட்ரோல் பேனல் ஷோன் ஹியர். ஸோ இதில் MySQL அப்படிங்கிற மாடியூலை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ஐ ஸ்டார்ட் த அப்ளிகேஷன் ஹியர். ஸோ இந்த சர்வர் வந்து நான் MySQL அப்படிங்கிறது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட போர்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். போர்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் டிஃபெக்டட் ரன்னிங் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரன் ஆகிட்டுருக்குது அப்படின்னு அர்த்தம். தென் இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம கமாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு ஓப்பன் த நார்மல் கமாண்ட். ஸோ நார்மல் கமாண்ட்க்கு வந்து நம்ம ஜஸ்ட் இங்கே போய் நம்ம சர்ச் பட்டனில் CMD அப்படின்னு நம்ம ஜஸ்ட் டைப் பண்ணோம் அப்படின்னா த கமாண்ட் ப்ராம்ப்ட் வில் பி ஓப்பன் ஹியர். ஸோ இதில் டைரக்டரி பார்த்திங்கன்னா நம்மளோட லோக்கல் டைரக்டரியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா CD// போட்டோம் அப்படின்னா இட் வில் மூவ் டு ட்ரைவ். ஸோ ட்ரைவுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ இப்போ C ட்ரைவில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எக்ஸாம்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா CD எக்ஸாம்ப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். CD எக்ஸாம்ப் XAMPP அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்ப்புக்கு க்ரியேட் ஆயாச்சு. தென் அடுத்தது CD MySQL அப்படின்னு கொடுத்தோன்னா இப்போ MySQL வந்து க்ரியேட் ஆகிடும். சேஞ்ச் டைரக்டரி கொடுத்தாச்சு, டைரக்டரியை சேஞ்ச் பண்ணியாச்சு. தென் CD bin, இப்போ வந்து பின்னில் கொடுக்கணும், பின்குள்ளே போகணும். ஸோ இப்போ CD bin க்ரியேட் ஆகியாச்சு. தென் ஆஃப்டர் தட் ஒரு சின்டாக்ஸ் இருக்குது நம்ம MySQL டைரக்டரிக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQL ஸ்பேஸ் -H then space local host space then -u small u then space root. So then இதை கொடுத்துட்டு enter. This is the syntax to go to the MySQL directory. So நான் கொடுத்தேன் அப்படின்னா
சம் கமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்பிளே இருக்குது. வெல்கம் டு MySQL மானிட்டர். இப்போ மானிட்டருக்குள்ளே போயாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ப்ராம்ப்ட் MySQL அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம MySQL ப்ராம்ப்ட்குள்ளே வந்தாச்சு. தட் இனிமேல் நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸில் டேபிள்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணலாம். லெட்ஸ் நவ் we will work out one by one all the DDL and DML and DQL commands. So first create the database. So what is the syntax அப்படின்னு பார்த்தீங்கன்னா create, 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 then database, create database. ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா create அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து database அப்படின்னு கொடுத்து தென் என்ன நேமில் நம்மளுக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் டிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் டிபி ஒரு எண்டில் வந்து செமிகோலன் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாபேஸ் command end with semicolon. So each and every commands end with semicolon. ஸோ இப்போ நான் செமிகோலன் கொடுத்தாச்சு. இப்போ என்டர் பண்ணுறேன். இப்போ என்னாகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா query ஓகே, 1 row is affected. That means அந்த query வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. தென் இந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம யூஸ் அப்படிங்கிறது அங்கே புக்கில் கொடுக்கல. ஸோ யூஸ் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். யூஸ் டேட்டாபேஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி டேபிள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ த நெக்ஸ்ட் கமாண்ட் இஸ் யூஸ் ஸ்கூல் டிபி இப்படின்னு கொடுத்தா தான் இந்த கமாண்ட்ஸ் இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி நம்ம டேபிள் க்ரியேட் பண்ண முடியும், வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண முடியும். யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ண முடியாது. ஸோ த செகண்ட் சின்டாக்ஸ் இஸ் யூஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ யூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் சேஞ்ச்டு. இப்போ வந்து டேட்டாபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ create. So next we create the table using the command create, CREATE, create table student. What is the name அப்படின்னு பார்த்தீங்கன்னா student. Then அதில் வந்து என்னென்ன fields கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா student ID. First field is student ID. So that is student ID integer. The data type is integer. Then comma. The next பார்த்தீங்கன்னா last name. So last name varchar. Data type is varchar 255. Then last name அடுத்தது first name. FIRST. First name. ஸ்பேஸ் தரக்கூடாது. ஃபீல்டு கொடுக்கும்போது எப்போவுமே ஸ்பேஸ் தரக்கூடாது. சப்போஸ் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 200 varchar 255. Then next address is varchar data type. The length is 255. Then next is city also varchar. Then length is also 255. ஸோ இப்போ வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம செமிகோலன் வச்சு நம்ம டெர்மினேட் பண்ணி ஜஸ்ட் ப்ரெஸ் தி என்டர் கீ. ஸோ இப்போ நான் என்டர் பண்ணுறேன். ஒரு query ஓகே, queryயில் வந்து எந்த ஒரு எரர் கிடையாது. ரோ இஸ் அஃபெக்டட் அப்படின்னு வந்தாச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம புக்கில் க்ரியேட் பண்ணியாச்சு. தென் டேபிள் வந்து ஆல்டர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டோட ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்கோம். தென் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஆட் பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் ஆட் த டேபிள். ஸோ அந்த டேபிளில் வந்து ஜஸ்ட் ஒரு ஆல்டர் பண்ணுறோம். ஸோ த கமாண்ட் இஸ் ஆல்டர். ஸோ ஆல்டர் டேபிள் நேம். ஸோ ஆல்டர் டேபிள் நேம். ஸோ டேபிள் நேம் வந்து இங்கே மெம்பர்ஸ் அப்படின்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட டேபிள் நேம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட். So this is wrong. This member is wrong. Our table name is student. நம்மளோட table name வந்து student தான். ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட். ஸோ என்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்? ஆட் காலம். ஸோ ஒரு காலம் ஆட் பண்ணணும். அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு ஆட் பண்ணணும். ஸோ ஃபீல்ட்ஸ் ஆர் நத்திங் பட் காலம். ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஃபீல்டோட நேம் என்னென்னா கிரெடிட் கார்டு. ஸோ ஆட் காலம். என்ன ஆட் பண்ணணும் காலம்னா கிரெடிட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். கிரெடிட் கார்டு
நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் ஆட் பண்ணியாச்சு. தென் இதோட டேட்டா டைப் ஆல்சோ வேர்கேர். இதுவும் 255 கொடுத்துக்கலாம், இல்லைன்னா 25 நீங்கள் கொடுத்துருக்காங்க, நம்ம 25 கொடுத்துக்கலாம். ஸோ 25, the length is 25. தென் செமிகோலன் டெர்மினேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்த query அக்செப்ட் ஆயிடுச்சு, ஒரு ரோ வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் டேட்டாபேஸ். ஸோ நான் ட்ராப் இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் ரிமூவ் ஆயிரும், டெலீட் ஆயிரும், டேட்டாபேஸே டெலீட் ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கொடுக்கக்கூடாது. ட்ராப் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற டேபிள் டேட்டாபேஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ வி வில் யூஸ் திஸ் ட்ராப் கமாண்ட் இன் அ லாஸ்ட் சரிங்களா. ஸோ லாஸ்ட்டாக நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம், ஸ்டூடெண்ட்டில் டேட்டாஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ரிட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செலக்ட் ஸ்டார் மீன்ஸ் ஆல், செலக்ட் all the fields from which table? Student table. So student is our table name. ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஸோ பிகாஸ் நம்ம எந்த வேல்யூஸ் இன்னும் இன்சர்ட் பண்ணல, ஒன்லி ஃபீல்ட்ஸ் மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபீல்ட்ஸுக்கு தகுந்த வேல்யூஸ் வந்து இன்னும் இன்சர்ட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும். ஸோ எம்டி செட்டாக இருக்குது. ஸோ எம்டி செட்டாக இல்லாமல் அந்த ஃபீல்டுக்கு தகுந்த வேல்யூஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட புக்கில் பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து ஒரு 4 rows வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து 4 rows வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் இன்டூ, அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இன்சர்ட் இன்டூ, எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் டேபிள். ஸோ ஸ்டூடெண்ட் என்னென்னலாம் இன்சர்ட் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட்டோட ஐடி இன்சர்ட் பண்ண போகிறோம். தென் லாஸ்ட் நேம் இன்சர்ட் பண்ண போகிறோம். தென் ஃபர்ஸ்ட் நேம் இன்சர்ட் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நேம். தென் நெக்ஸ்ட் இஸ் அட்ரஸ், ADDRESS, அட்ரஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். தென் சிட்டி இன்சர்ட் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு தகுந்த வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ வேல்யூஸ்ன்னு கொடுத்துட்டு இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட், அந்த பர்டிகுலர் ஃபீல்டு நேமெல்லாம் கொடுத்துட்டு வேல்யூஸ், இதுக்கு தகுந்த மாதிரி அப்ராப்ரியேட் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன வேல்யூ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 002 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. 002 ராம்குமார். ராம் வந்து லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் இஸ் குமார், அண்ட் ரோஜா நகர் இஸ் அட்ரஸ், அண்ட் சென்னை வந்து அதோட சிட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 002 வித்தின் கோட்ஸில் தான் நம்ம வேல்யூஸ் எல்லாம் கொடுக்கணும். ராம், லாஸ்ட் நேம் இஸ் ராம், தென் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் குமார், தென் அட்ரஸ் வந்து ரோஜா நகர், வித்தின் டபுள் கோட்ஸ் ரோஜா நகர், தென் கமா சிட்டி இஸ் சென்னை. ஸோ டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, அதுக்கு தகுந்த அப்ராப்ரியேட் வேல்யூஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு செமிகோலன் டெர்மினேட் பண்ணி ஜஸ்ட் கொடுக்குறேன். இப்போவும் query அக்செப்ட் ஆயிடுச்சு, ஒரு ரோ அஃபெக்டட் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், செலக்ட் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்குள்ளே என்னென்ன வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கிறோமோ அது டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சி ஹியர் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் ஒரு செகண்ட் நம்பர் வந்து செகண்ட், ஐடி செகண்ட், லாஸ்ட் நேம் இஸ் ராம், ஃபர்ஸ்ட் நேம் இஸ் குமார், அட்ரஸ் இஸ் ரோஜா நகர், சிட்டி வந்து சென்னை. நம்ம கிரெடிட் கார்டு நம்பர் எதுவுமே கொடுக்கல. ஸோ இட் ஆட்டோமேட்டிக்லி ஆடட் நல் வேல்யூ. ஸோ நல் வேல்யூ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ரோ வந்து வந்தாச்சு. ஸோ செலக்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது இப்போ அப்டேட் பண்ண போகிறோம் ஸ்ட்ரீங்கிறது, பட் தேர்ட் ரெக்கார்ட். ஸோ நம்ம இப்போ ஒரே ஒரு ரெக்கார்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம், 3ங்கிற ரெக்கார்ட் நம்ம இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இனி நெக்ஸ்ட் சேம் இதே போல் வேல்யூஸ் வந்து ஒரு 3 times வந்து வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண குவரிஸே நான் இங்கே வந்து எடுத்து நான் வேல்யூஸ் மட்டும் இங்கே மாற்றிக்கிறேன். சரிங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னா
நம்ம டைம் வந்து கன்சியூம் ஆகும், டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இப்போ அதே நம்ம ஆரோ மார்க் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் லாஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுமோ, இப்போ ஆரோக்கி நான் ப்ரெஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா என்னென்னலாம் நான் கொடுத்தேன், டவுன் ஏரோ அண்டு அப் ஏரோ, ஸோ இப்படி கொடுத்தோன்னா நம்ம என்னென்னலாம் கரண்ட்டாக வந்து நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணமோ அது எல்லாமே அங்கே வந்து ஒரு காப்பி கிளிப்போர்ட் மாதிரி அங்கே பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம கொடுக்க அது வந்துட்டுருக்கும். ஸோ என்ன கமெண்ட் வேணுமோ அங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கமெண்ட்டுக்கு தகுந்த அப்ரோப்ரியேட் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம கமெண்ட் இல்லை, ஸோ இன்சர்ட் வேல்யூ இதுதான் நம்மளோட அந்த கமெண்ட். ஸோ இதில் வந்து அந்த கமெண்டில் நம்ம வேல்யூஸ் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம், மற்றதெல்லாம் சேம் தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அவுட்புட் பார்த்து நம்ம அந்த 3 ரெக்கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டோட்டலாக 101, 202, 002, 003 இந்த 3 ரெக்கார்டு இருக்கணும். ஸோ நம்ம 002ங்கிற ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டோம். இந்த ராம், குமார், சென்னை, ரோஜா நகர் இதெல்லாம் போட்டாச்சு. ஸோ அடுத்தது இப்போ 101, 202, 003 போட போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து 101 அவங்களோட லாஸ்ட் நேம் சி பிரியா, 1 நியூ ஸ்ட்ரீட் திருச்சி இது போட போகிறோம். ஸோ திஸ் இஸ் 101. அவங்க லாஸ்ட் நேம் இஸ் சி பிரியா. ஸோ இதை வந்து நான் வந்து சி டெலீட் பண்ணிவிட்டு மாற்றிக்கிறேன். சி பிரியா, நம்பர் 1 நியூ ஸ்ட்ரீட், அட்ரஸ் பார்த்திங்கன்னா 1 பக்கத்தில் கமா கொடுத்து ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா எரர் வரும். ஸோ நியூ ஸ்ட்ரீட். ஸோ த சிட்டி இஸ் திருச்சி. ஸோ இங்கே வந்து என்ன கொடுக்குறேன், திருச்சி கொடுக்குறேன், TRICHY திருச்சி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், என்டர் பண்ணலாம். ஸோ நியூ 1 row அஃபெக்டட். ஸோ கரெக்டாக query ஓகே ஆயிடுச்சு, 1 row அஃபெக்ட் ஆயிடுச்சு. சேம் இதே போல் நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்கலாம், 202 எஸ் ராமு, நார்த் கார்டன் ஸ்ட்ரீட், மதுரை. ஸோ நெக்ஸ்ட்டு ராமுவோடது வேல்யூஸ் என்ட்ரு பண்ணலாம். 202 அவங்க ஐடி 202, நேம் பார்த்திங்கன்னா எஸ் ராமு. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், கேபிட்டல் எஸ், இங்கே வந்து ராமு, RAMU ராமு. அட்ரஸ் இஸ் நம்பர் 5 நார்த் கார்டன் ஸ்ட்ரீட், நம்பர் 5 நார்த் கார்டன் street. Then city is மதுரை. ஸோ திருச்சியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மதுரை கொடுத்துக்கலாம், மதுரை. ஸோ செகண்ட் ரெக்கார்டும் நம்ம இன்சர்ட் வேல்யூஸ் கொடுத்தாச்சு. ஜஸ்ட் நான் கொடுக்குறேன், என்டர் கீ ப்ரெஸ் பண்ணோன்னே query ஓகே, 1 row affected அப்படின்னு வந்தாச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபினிஷ்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா the last record 003 R கிருஷ்ணா, பார்க் ஸ்ட்ரீட், கோயம்புத்தூர். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், சேம் அதே போல் ஏரோக்கி கொடுத்து 003 ஐடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 003 லாஸ்ட் நேம் இஸ் R கிருஷ்ணா, R கிருஷ்ணா, KRISHNA கிருஷ்ணா, பார்க் ஸ்ட்ரீட். அவங்களோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா பார்க் ஸ்ட்ரீட். பார்க் ஸ்ட்ரீட், பிளேஸ் கோயம்புத்தூர், அதாவது சிட்டி இஸ் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்னு கொடுத்தாச்சு. தென் என்டர் கீ கொடுக்குறேன்னா இப்போ ஒரு query ஓகே, 1 row இஸ் அஃபெக்டட். இப்போ நம்ம டோட்டலாக வந்து 4 rows வந்து நம்ம வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு, ரோ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, ரெக்கார்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஹவு டு ரிட்ரைவ் த டேட்டா ஃப்ரம் த டேட்டா பேஸ் யூஸிங் செலக்ட் query. ஸோ செலக்ட் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஒரு செமிகோலன் கொடுத்து நான் கொடுத்தேன்னா இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்தாச்சு. நம்பர் 2 ராம், இது பார்த்திங்கன்னா 101, 202, 3 இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. 4 row வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு
4 rows செட் ஆயாச்சு சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கிரெடிட் கார்டு வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் என்ன நமக்கு காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் வேல்யூஸ் காட்டுது. கிரெடிட் கார்டில் நல் வேல்யூஸ் தான் காட்டும். ஸோ மற்றதுல எல்லாத்துலேயுமே நமக்கு வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. தென் இப்போ வேணால் ஃபைனலாக நம்ம என்ன இப்போ அடுத்த இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து 3 ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ தேர்டு ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா தேர்ட் ரெக்கார்டோட லாஸ்ட் நேம் வந்து ஸ்ரீன்னு வந்து மாற்ற சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ லாஸ்ட் நேம் வந்து நமக்கு கேஆர்னு இருக்குது, ஆர் கிருஷ்ணான்னு இருக்குது. அந்த ஆரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு மாற்றணும். ஸோ த query is அப்டேட். ஸோ என்ன கொடுக்கணும், அப்டேட் செட் அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் என்ன செட் பண்ணணும், லாஸ்ட் நேம் இஸ் என்னவா செட் பண்ணணும், ஸ்ரீன்னு செட் பண்ணணும். SRI ஸ்ரீன்னு செட் பண்ணணும். வேர் எதுக்காக கொடுக்குறோம், நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம். வேர் எங்கே கொடுக்குறோம், எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு கொடுக்கணும் சரிங்களா. ஸோ நார்மலாக வேர் நம்ம சும்மா வந்து ஸ்ரீன்னு கொடுத்தா அதுக்கு தெரியாது எங்கேன்னு. அதாவது ஸ்டூடெண்ட் ஐடி 003 எங்கே இருக்கோ அங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ query ஓகே. இப்போ வந்து query வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து மாடிஃபை பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து செலக்ட் கொடுத்து பார்க்கலாம். இப்போ தேர்டில் வந்து ஆர் கிருஷ்ணான்னு இருக்கிறது நமக்கு தேர்டில் லாஸ்ட் நேம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணான்னு மாறி இருக்கும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்ரீ அப்படின்னு மாறிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஆர் அப்படின்னு இருக்குது லாஸ்ட் நேம். நாம் அப்டேட் பண்ணும்போது இது ஸ்ரீன்னு மாறிடுச்சு. தென் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேட்டாபேஸை டேபிளை ட்ராப் பண்ணிக்கலாம். தென் டேட்டாபேஸையும் நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நவ் இப்போ ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ட்ராப் டேபிள், ஃபஸ்ட்டு டேபிள் தான் டெலீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே டெலீட் ஆயிடும். டேட்டாபேஸை டெலீட் பண்ணிட்டோன்னா டேபிள் வந்து நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம டேபிள் எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனல் கமாண்ட் என்ன அப்படின்னா ட்ராப். ஸோ என்ன கமாண்ட் கொடுக்குற, ட்ராப் டேபிள். என்ன டேபிளில் நான் டெலீட் பண்ணணும், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளை நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்டர் கீ கொடுத்தேன்னா query ஓகே, டேபிள் வந்து டெலீட் ஆயிடுச்சு. இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தா இப்போ டேபிள் இருக்காது. பார்த்திங்கன்னா எரர், டேபிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இல்லை, டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது. தென் இப்போ வந்து ட்ராப் டேட்டாபேஸ் கொடுத்து பார்க்கலாம். ட்ராப் டேட்டாபேஸ் ஸ்கூல் டிபி. நம்மளோட டேட்டாபேஸ் என்னது, ஸ்கூல் டிபி. இப்போ இதை கொடுத்தேன்னா இதுவும் ஓகே ஆயாச்சு. இப்போ நான் யூஸ் டேட்டாபேஸ் கொடுத்து பார்க்குறேன். ஏன்னா வந்து அது இப்போ வந்து டெலீட் ஆயிடுச்சு. நான் யூஸ் இப்போ இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் யூஸ் கொடுக்குறேன். ஸ்கூல் டிபி அப்படின்னு நான் கொடுத்தேன்னா பாருங்கள் அன்னோன் டேட்டாபேஸே இல்லை அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராக்டிக்கல் கமாண்ட்ஸ். These all the commands are commonly used SQL commands. ஸோ இதுதான் நம்ம ப்ராக்டிக்கலில் கொடுத்துருக்குற கமாண்ட்ஸ். எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, தென் ஹவு டு க்ரியேட் த SQL ப்ராம்ப்ட், எப்படி ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ஆல்டர் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.